ஒரே நிலையில் நிற்கும் 11 மாணவர்களில் 1, 3, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் நிற்பவர்கள் முற்பக்கத்தை நோக்கியும் ஏனையோர் பிற்பக்கத்தை நோக்கியும் நிற்கின்றனர். இங்கே சொல்லிக்கு 11 மாணவர்கள் வரிசையாக நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்ப நாங்க 1, 2, 3 11 முட்டை போட்டுக்கொள்வோமே. இப்ப சொல்லிக்கு 1, 3, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் நிற்பவர்கள் முற்பக்கத்தை நோக்கி ஏனையோர் பிற்பக்கத்தை நோக்கி நிற்கின்றனர். 1, 3, 5, 7, 9, 11 மாணவர்கள்லாம் முற்பக்கம் நிற்கிறாங்களா, மற்றவங்கள பிற்பக்கம் நிற்கிறாங்களா. மற்றவங்கள பின்பக்கம் நிக்கிறேன்னு தானே சொல்லிக்கி இப்ப போட்டுக்கொள்ளுமா. இப்ப ஒன்ன விஷயத்தை பார்ப்போம். முதலாம் கைத்தட்டலில் முதலாம் மாணவனும் 11ஆம் மாணவனும் மாத்திரத்தை நோக்கி திரும்புகின்றனர். முதலாம் கைத்தட்டல முதலாம் மாணவனும் 11ஆம் மாணவனும் பின்னோக்கி திரும்புறாங்களா. இப்ப இரண்டாவது விஷயத்தை பார்ப்போம். இரண்டாம் கைத்தட்டலில் இரண்டாம் மாணவனும் 10ஆம் மாணவனும் மாத்திரம் முன்னோக்கி திரும்புகின்றனர். இரண்டாம் கைத்தட்டல இரண்டாம் மாணவனும் 10ஆம் மாணவனும் முன்னோக்கி திரும்புகிறாங்களா. இப்ப மூணாவது விஷயத்தை பார்ப்போம். மூன்றாம் கைத்தட்டலில் மூன்றாம் மாணவனும் 9ஆம் மாணவனும் மாத்திரம் பின்னோக்கி திரும்புகின்றனர். மூன்றாம் கைத்தட்டல 3ஆம் மாணவனும் 9ஆம் மாணவனும் பின்னோக்கி திரும்புகிறாங்களா. இப்ப பாருங்க, இவ்வாறாக அடுத்தடுத்து நிற்கும் 3 மாணவர்கள் ஒரே பக்கத்திற்கு திரும்பும் சந்தர்ப்பம் முதலில் எத்தனையாவது கைத்தட்டலில் ஏற்படும். இப்ப 4, 8 எத்தனாவதுல திரும்புவோம், 4ஆவது. இப்ப போட்டுக்கோ. இப்ப பாருங்க,